அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்று கந்த சஷ்டி விரதம் ஆரம்பமாகிறது. கருத்தில் கொள்ளுங்க. கந்த சஷ்டி எப்போ கொண்டாடப்படுது பார்த்தீங்கன்னா, விஸ்வாசி ஐப்பசி 10ஆம் தேதி, அதே போல் ஆங்கில வருடம் அக்டோபர் 27ஆம் தேதி கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது. அந்த கந்த சஷ்டி கொண்டாடப்படுவதற்கு இன்று முதல் விரதம் இருப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்க, நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க, அவங்களால் முடியலனாலும் அவங்களுடைய தாய் தந்தையர் அந்த விரதத்திற்குள்ள அவங்களுக்கு அந்த பலன் போய் சேரும். கருத்தில் கொள்ளுங்கள். கந்த சஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதம். இந்த விரதத்தை இருந்து முருகப்பெருமானுக்கு முறையாக வழிபட்டால் வாழ்க்கையில் அற்புத பலன்களை உங்களால் காண முடியும். முழு விரதம் இருக்க முடியினாலும் காலையில் ஒரு வேளை உண்டு விரதம் இருந்தால் போதும், அதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உடலை முழுதுமாக வருத்தி இந்த 5 நாட்கள் உணவு இல்லாமல் வெறும் பால் வண்டி 6 மணிக்கு மேலே சாப்பிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. முடியாதவங்க ஒருவேளை காலையில் மட்டும் விரதம் இருந்தால் போதும், பலன்கள் அனைத்தும் ஒன்று தான். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த விரதத்தை இருந்து பயன்பெறுங்க. அற்புத பலன்கள் உங்களை தேடி வரும். அதே போல் இன்று விஸ்வாச ஐப்பசி 5, இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் அக்டோபர் 22, 2025. கருத்தில் கொள்ளுங்கள். இன்று கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம். இப்போ நம்ம ராசியிலும் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா கோபம் அதிகமாக வரும். விழிப்புணர்வு தற்காத்துள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய அற்புதம். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி பொறுமை காப்பது சிறப்பு. கடக ராசியை பொறுத்த மட்டும் உற்சாகமாக இருப்பீங்க, உற்சாகமாக பணிபுரியுங்க. அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கும், சிறப்பான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தக்கூடிய இறக்கம் அனுதாபம் ஏற்படும் நாள். அதனால் விழிப்புணர்வுங்க. வண்டி வாய்ச்சல கவனமாக செல்லுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் உற்சாகமாக பணிபுரிகள், அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது, அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க நாள். விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் வரவு இரட்டிப்பாக இருக்கும், அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும், அமைதி காத்து இந்த நாளில் செலவு செய்யுங்க. அதே போல் இன்று மீன ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.